திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசுகின்றோம். ஒரு உழவர் நெற்பயிரை பயிர் செய்கிறார். அது நாளடைவில் பூ பூக்கிறது. அந்த பூவில் சில பூச்சிகளும் தேனீக்களும் மொய்க்கின்றன. பிறகு பால் கதிராக வரும்பொழுது மயில்களும் கொக்குகளும் அவற்றை கொத்தியும் உருவியும் தின்கின்றன. அறுவடை காலத்தில் எலிகள் நெற்கதிர்களை பொறித்து தின்கின்றது. பிறகு முதிர்ந்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து சாலையில் உலர்த்துவார்கள். அப்பொழுது கோழி அவற்றை கொத்தி தின்னும். பிறகு நெற்கதிர்களை உண்ணும் உணவாக பக்குவப்படுத்தி இறைவனுக்கு முதல் படையலாக படைத்து அனைவருக்கும் கொடுப்பார்கள். பிறகு தானும் அவற்றை உணவாக உட்கொள்வார்கள். மீதி வரும் உணவை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உணவாகும். அரிசியை இடித்து கோலம் போடுவார்கள். அவற்றில் எறும்புகள் தின்று பசியாறும். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அறத்துப்பாலில் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இதை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலோர் தொகுத்த அறமாகும். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு திருக்குறளின் மூலம் தீர்வு காணுங்கள். இது வள்ளுவர் வாய்மொழி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.